சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், குட் மார்னிங் சார். வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா அன்பு, கம் உட்கார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. கம் ஆன் அன்பு, நீ வெளி ஸ்டாஃப் கிடையாது, நானும் உனக்கு பாஸ் மட்டும் கிடையாது. we are almost like friends. உட்காரு. என்ன விஷயமா சார் வர சொன்னீங்க? எல்லாம் ஆனந்தி விஷயமா தான் அன்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. எதுக்கு சார் என்கிட்ட சாரி கேட்குறீங்க? இல்ல, நீ லவ்வுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுற, அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நான் அந்த சிச்சுவேஷனை வேஸ்ட் பண்ணிட்டேன். லவ்வுக்காக எஃபோர்ட் போடுறேன்னு எதை சொல்றாரு? நம்ம ஆனந்தியை லவ் பண்றது மகேஷ் சாருக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன அன்பு, புரியலையா? நான் என்னோட லவ்வ சொல்ல நீ எனக்காக 2 times நல்ல சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. அன்னைக்கு ரோட்ல, இன்னைக்கு லிஃப்ட்ல. லவ் சொல்லிட்டீங்களா சார்? இல்ல அன்பு, 2 timesமே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் சாரி சொன்னேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அன்பு, ஆனந்திக்கு இப்போ வரைக்கும் நான் பணம் கொடுத்தேங்கிற டவுட் வரல இல்ல? இல்ல சார். குட். இனிமேலும் டவுட் வராம பாத்துக்கோ. இல்ல சார், இதுக்கப்புறம் எப்பவுமே உங்க மேல டவுட்டே வராது. எப்படி இவ்வளவு ஷூரா சொல்ற? ஏன்னா அந்த பணத்தை அழகன் தான் கொடுத்ததா ஆனந்தி நம்புறாங்க சார். வாட்? அழகன் கொடுத்தானா? ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கினேன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அது அழகன் கொடுத்த பணம் தானே ஆனந்தி நம்புறாங்க சார். இதுதான் அன்பு ஆனந்தியோட ப்ராப்ளம். இவ்ளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமும் அழகனை இன்னும் நம்புறா. அந்த ராஸ்கல் தான் செத்துட்டானே, அதுக்கப்புறமும் இன்னும் ஏன் இவ்ளோ இன்னோசென்ட்டா நம்பிக்கிட்டு இருக்கா? செத்தது நந்தா தானே சார், அழகன் இல்லையா சார்? அவன் தான் அன்பு அழகன். அந்த ராஸ்கல் தான் ஆனந்தியை குழப்பிட்டான். இவ்ளோ அவனை நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த அழகன் அப்படி ஆனந்திக்கு என்ன பெருசா பண்ணிட்டான்? சும்மா ஒரு சைக்கிளை திருட்டு வந்து கொடுத்தா, ஒரு சோளம், ஒரு ஏர் பில்லோ இதெல்லாம் கொடுத்தா எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? அவ நிம்மதியா இருப்பாளா? ஆனந்தியோட பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அவ குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை சரியாகணும். அது என்னாலதான் சரி பண்ண முடியும், அந்த அழகனால சரி பண்ண முடியாது. ஆனந்தி நினைக்கிற மாதிரி அழக நந்தா இல்லன்னு கூட வச்சுக்கலாம். அவன் எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு கூட வச்சுக்கலாம். அவளுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சுல்ல, அப்ப எங்க போனா அந்த அழக? அவளுக்காக அந்த பணத்தை நான் கொடுத்தேன். அந்த 10 லட்சம் இல்ல, ஆனந்திக்காக இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். என்னாலதான் ஆனந்திய நல்லா பாத்துக்க முடியும் அன்பு, அந்த அழகனால இல்ல. உனக்காவது புரியுதா அன்பு நான் என்ன சொல்ல வரேன்னு? ஆனந்திக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு சார். அன்பு, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். அவன் மனசுல இருக்கிற அழகனை டோட்டலா அழிக்கணும். அவன் மனசுல அழகன்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் என்னோட லவ் அவளுக்கு சொல்லவே முடியாது. அப்படியே நான் அவளுக்கு சொன்னாலும், அவளுக்காக நான் வேற எதை பண்ணாலும் அவளுக்கு அது காதலாவே தெரியாது. என் காதல் அவளுக்கு புரியணும்னா அவ மனசுல இருக்கிற அழக அழியணும். அத உன்னால செய்ய முடியும். ப்ளீஸ் அன்பு, எனக்காக நீ செய்யணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. கண்டிப்பா செய்றேன் சார். தேங்க்ஸ் அன்பு. Thank you so much. பொரியல் நல்லா இருந்துச்சுடா. டேய், என்னடா எப்போ உன்னை சாப்பிட கூப்பிட்டா எப்போ வர? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வர? கொஞ்சம் வேலை இருந்துச்சுரா. சரி,
சீக்கிரம் சாப்பிட்டு வா. நீ வாடா போலாம். நில்லுங்க அன்பு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு கீழே வேலைக்கு போகணும். நில்லுங்க அன்பு, என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறதுனால உங்களுக்கு ஒண்ணு நேரம் ஆயிடாது. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பொறவு போய் சாப்பிடுங்க. சரிங்க, என்னங்க பதில் சொல்லணும்? ஆசையா பேச வந்தா என்னத்துக்கு முகம் கொடுத்து பேசாம போறிய? ஏதாவது கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க. என்ன நினைச்சுக்கிருக்கீங்க உங்க மனசுல? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பதில் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ண? ஏன் என் மேல கோவப்படுறீங்க? நான் ஏங்க உங்க மேல கோவப்பட போறேன்? அது ஏதோ வேலை டென்ஷன்ல ஏதாவது சொல்லியிருப்பேன். மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாருங்க. இப்ப கூட நீங்க என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. யாரோ மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. என் மனசுக்கு எம்புட்டு கஷ்டமா இருக்குது தெரியுமா? ஏன் பாடுறீங்க? என்ன யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க? தெரியல, ஏன் அழுகிறேன்னு தெரியல. ஆனா நீங்க என்கிட்ட கோவமா பேசுறதுல இருந்து எனக்கு அழகையாதே வருது. நேத்து ராத்திரி நான் போன் பண்ணப்ப கூட நீங்க ஒழுங்கா பேசல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல ஆனந்தி. உன்னை லவ் பண்ணதும் அழகா உன் மனசுல இடம் பிடிச்சதும் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக இப்போ ஒன்னையும்